உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து மார்ச் 29 பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். அப்ப அந்த சனி பகவான் என்ன பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறார்? இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாமா, அந்த சனி உங்களை என்ன பாடுபடுத்த போகுதோ அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு பயத்தை உருவாக்கிடுவாங்க. அப்படி எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஏன் சொல்ற அப்படின்னா, சனி பகவான் யாருடைய வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிறதா கணக்கு. சனி பகவான் செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறாரா, புதனுடைய வீட்டுல இருக்கிறாரா, இல்ல சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரா, குருடைய வீட்டுல இருக்கிறாரா? இப்போ குருடைய வீட்டுல இருக்கிறார். அப்போ அந்த குருடைய வீட்டுக்கு சனி பகவான் பெயர்ச்சியே வரும்போது கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு யோகத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியில நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவீங்க, கண்டிப்பா லோன் போடுவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி குடி போவீங்க. இந்த 2-2.5 வருட காலத்துக்குள்ள கண்டிப்பாக இது நடக்கும். தனுசு ராசிக்காரங்களே, நான் சொல்றது உண்மை, இது உங்களுக்கு நடக்கும். நீ கமெண்ட் பாக்ஸோட கண்டிப்பா போடுவீங்க. இது போக பாத்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனியால் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது படிப்படியாக முன்னேறி உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடைய போகிறீர்கள். உங்களுடைய கடன் தீரப்போகிறது. உங்க கடன் குறையருக்கு என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல வேலை கிடைக்க போகிறது. அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகிறது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் இதெல்லாம் வெளியில வரும். அதற்கு மதிப்பு கிடைக்கும். அப்போ உங்க வேலையில உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய பாஸ் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. உங்களை பார்த்து பாராட்டுவாங்க, இல்லை உங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. இப்போ இந்த 5-6 மாச காலமாகவே, 1 வருஷ காலமாகவே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க. ஏன் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும், தொழிலில் பிரச்சனை வரும், குடும்ப ரீதியாக பிரச்சனை வரும், வாங்கின கடனை கண்டிப்பாக கட்ட முடியாது. இந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கடனை கட்ட முடியல, நாம இடமாற்றம் நம்மளுக்கு தேவைப்படுச்சு, இந்த இடமாற்றம் கிடைக்கல, நாம நல்லதை நினைச்சாலும் நமக்கு கெட்டதே நடக்குது, நம்ம எங்கே போனாலும் நம்முடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை, இது அத்தனையுமே நீங்க உணர்ந்துட்டீங்க. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இந்த பீரியட்ல இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாற்றம் வரும். அந்த குரு பெயர்ச்சி எப்ப வருது? மே மாசம் 14ஆம் தேதி வருது. அந்த மே மாசம் 14ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த குரு பெயர்ச்சியாக போகிறார். அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி அந்த 7ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். இது எப்படிப்பட்ட அருமையான டைம் பாருங்க. சனி 4ஆம் இடத்துல, குருடைய வீட்டுல, அந்த குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கிறாரு. இது மாதிரி டைம் இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்காது. கிடைத்த நேர காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அப்படி பயன்படுத்தி உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு இருந்த கடன் தீரும், உங்களுடைய கஷ்டங்கள் தூள பறந்து போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க மனசார சொல்லுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து இது எல்லாமே மாறி உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. இது போக அந்த குரு பகவான் 8ஆம் இடமான கடகத்துக்கு உச்ச பலத்தோடு 2026 அதே மே மாசத்துல மறுபடியும் வர்றாரு. அப்ப இந்த குரு பகவான் 2 வருஷ காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போறாரு. அப்ப அந்த நல்லா இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் உங்களுடைய ராசிநாதனால் நீங்களும் நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப், நல்ல கௌரவமான வாழ்க்கை, உங்களுடைய மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாத்தோடையும் சந்தோஷமாக திருப்தியாக நல்ல வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இடையில இல்லீகல் பிரச்சனைகள், ஒரு கூடாத நட்பு, தெரியாம அவங்க கூட சேர்ந்துட்டோம், அவங்க கிட்ட இருந்து எப்படிடா விலகிறது அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்த பீரியட்ல விலகிடுவீங்க. இப்போ ஒருத்தர் கூட நம்ம பார்ட்னர் சேர்ந்துட்டோம், அவங்களுக்கு நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, எப்படா பிரியணும் அப்படின்னு நினைப்பீங்க, இந்த பீரியட்ல பிரிஞ்சிருவீங்க. ஒருத்தருடைய செய்கை, ஒருத்தரோட கூட்டு, ஒருத்தரோட நம்ம சேர்ந்த டைம், அவங்களுடைய ஹேபிட்ஸ் நம்மளுக்கு எதுவுமே ஒத்து வரல, அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருவீங்க. ஒரு இல்லீகல், அதாவது ஒரு பெண்ணு கூடயே ஒரு தொடர்பு வச்சுட்டீங்க, அந்த பெண்ணு தப்பானவங்க, அந்த பெண்ணுகிட்ட நீங்களும் தப்பா நடந்துட்டீங்க, அதாவது அந்த புத்தி நல்ல புத்தி நம்மளுக்கு தெரிஞ்சு இதற்கு மேல அந்த பெண்ணுகிட்ட சேரக்கூடாது, அந்த பெண்ணுடைய சகவாசம் வேண்டாம், நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த பீரியட்ல அந்த பொண்ணை விட்டு பிரியணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக பிரிஞ்சிருவீங்க. அப்ப நல்ல புத்தி வரும், நல்ல எண்ணங்கள் வரும், உங்க ஸ்டேட்டஸே மாறும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அந்த 2 வருட காலங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பொன்னான நாள்னு சொல்லலாம். அந்த நாட்களை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு மேல உள்ளவங்க, நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, நல்ல அதிகாரியா இருக்கிறவங்க, அவங்களுடைய சகாயம், சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க. இது போக நீங்க குருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், எங்கேயுமே கொஞ்சம் வெகுளித்தனமா இருப்பீங்க, கொஞ்சம் ஏமாந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்குது, அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையுமே முழுசா நம்ப வேண்டாம், யாரையுமே நம்பி முழுசா ஒரு காரியத்தை ஒப்படைக்க வேண்டாம். இது மாதிரி பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த பீரியட்ல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், திருமணம் நடக்கும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு, மறு வாழ்க்கை செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுவுமே நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சனி பகவானும் குரு பகவானும் நல்லதை தான் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த சனி பகவானை கும்பிடுங்க, அந்த குரு பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மலை போல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பனி போல் நீங்கும், நல்லா இருப்பீங்க. இந்த தனுசு ராசியில பிறந்த ஒருத்தருடைய மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்ததுனால அந்த கஷ்டங்கள் எல்லாமே அந்த மனைவிக்கு தான் வந்திருக்கும். அந்த மனைவி இந்த பீரியட்ல குடும்ப வாழ்க்கையில மக்கள்னால, கணவரால எல்லாமே சந்தோஷமா இருப்பீங்க. அதுபோக யார் எந்த துறையில இருந்தாலும் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. விவசாயம் சம்பந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்டது, உணவுத்துறை சம்பந்தப்பட்டது, சட்டம் சம்பந்தப்பட்டது, இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே,
உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அந்த தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 29 நடைபெறவிருக்கிறது. சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி குருவுடைய வீடான மீனத்துக்கு வர்றார். அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீன ராசிக்கு சனி பகவான் ஜென்மத்துக்கு வர்றாரு. இன்னும் 5 வருஷ காலங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அதுல 2.5 வருட காலங்கள் ஜென்மத்துல மீனத்துல சனி. அப்போ குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும், இப்ப கும்பராசியில ஜென்மத்துல சனி இருந்து கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தங்களை இந்த சனி பகவான் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு வருத்தத்தையோ குழப்பத்தையோ சங்கடத்தையோ மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொழிலை கெடுக்க மாட்டார். அப்ப அந்த தொழில், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில வருமானம் இருக்கும், லாபம் இருக்கும். அப்ப அந்த தொழில் மூலியமாக நீங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த தொழில்ல வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை நாம எப்படி யூஸ் பண்ணணும்? அப்போ சுப செலவு செய்யணுமா, ஏதாவது ரூபத்துல நம்ம அனாமதா செலவு செஞ்சிருவோமா, இல்ல அந்த வருமானம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ரூபத்துல பயன்படாமல் போயிருமா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. அப்ப அதை கரெக்டான முறையில சேவிங்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்க கையில வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களால அதை ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வேற ஒருத்தர் கையில அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல உங்களுக்கு வேலை ஆட்களோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, இது செய்வதில் கொஞ்சம் டைம் அதிகமாகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், கொஞ்சம் வேலை ஆட்கள் இழுபறி ஆகலாம். இதை நீங்க தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். மற்றபடி உங்களுக்கு வேலை கெடும், வேலை முடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் 14 ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அந்த குரு பகவானும் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தான் பார்க்கிறாரு. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்ப அந்த தொழில் மூலியமாக முன்னேற்றம். அப்போ ஒரு தொழிலை இப்ப ஆரம்பிக்கலாமா, ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு தொழிலை பெரிய லெவலுக்கு நம்ம வளர்த்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பார்வை இருக்கிறதுனால தாராளமாக நீங்க செய்யலாம். அப்ப தொழில எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு வராது. அப்ப தொழில நம்ம நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, சனி பகவானும் கண்டிப்பாக நல்லா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு எந்த வகையில பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க பழக்க வழக்கங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அப்போ அவங்கள கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகும். ஒரு பணம் நீங்க கொடுத்துருந்தா இப்ப உங்களுடைய தேவைக்கு கேட்டால் கண்டிப்பா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கும் பாங்க, அடுத்த வாரம் பாங்க, அடுத்த மாசம் பாங்க. இதனால உங்களுக்கு மனஸ்தாபங்களோ கைகலப்போ சில பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் நிதானமாக நீங்க செயல்படணும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்துல கூடா நட்பு,
ஏற்படும், இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படும், ஒரு பெண்கிட்ட சகவாசம் ஏற்படும். அப்ப அந்த பெண் சகவாசத்தால் கண்டிப்பா நீங்க பாதிக்கப்படுவீங்க, பொருள் இழப்பீங்க, உங்களுடைய பேர் கெடும், உங்களுடைய புகழ் கெடும், குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் நான் முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு நீங்க நிக்க கூடாது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. மனைவி சரியா பேச மாட்டாங்க, மனைவி கிட்ட அந்த ஆறுதலான வார்த்தைகள் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல நீங்க வந்தாலும் நீங்க ஒரு பக்கம் இருக்கணும், உங்க மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, மக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதனாலதான் பெண் சிநேகிதம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிருங்க. இதற்கு முன்னாடி அந்த நட்பு இருந்தாலும் அதனால பிரச்சனை கண்டிப்பாக வரும். அந்த நட்பை வேண்டான்னு விலக்கி விட்டுருங்க. அதுபோக தண்ணி அடிக்கிறதோ, ஒரு கேம்பிளிங் போறதோ, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்போ காசு இழக்கலாம், பொருள் இழக்கலாம், ஏதாவது ரூபத்தில் பெரிய நஷ்டம் வரலாம். அதெல்லாமே வராமல் இருப்பதற்கு நீங்கள் தவறான பாதையில போகாதீங்க. உங்களுக்கு தவறான பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை வராம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை இதெல்லாம் போகக்கூடிய இடம். அந்த குரு பார்க்கறதுனால இது எல்லாமே காப்பாற்றி கொடுப்பார். அதனால நீ கொஞ்சம் தைரியமாக இருங்க. அந்த கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா விட்டுருங்க. அது போக இந்த சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் பாதிக்கப்படாது. நீங்க படிப்பை கொஞ்சம் கேர் பண்ணி 1 மணி நேரம் படிக்கிறத 2 மணி நேரம் படிங்க, நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. நீங்க என்ன கோர்ஸ் படிக்கணுமா தாராளமாக கண்டிப்பா அந்த கோர்ஸ் கிடைக்கும். வெளிநாடு போகணுமா போக முடியும். வெளிநாட்டுல போய் நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும். படிப்புல எந்த பாதிப்பும் வராது. நீங்க கொஞ்சம் கேர் பண்ணா போதும். அது போக நீங்க வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நான் குடும்பத்தை விட்டு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா தாராளமாக போகலாம். அங்க போயிட்டு சம்பாதிச்சு உங்க குடும்பத்துடைய கஷ்டத்தை உங்களால் தீர்க்க முடியும். இப்ப வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, யுஎஸ்ல இருக்கிறாங்க, ஜப்பான் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க தொழில் மாறுமா, இல்லை வேற கம்பெனிக்கு நான் மாறி போவோமா, இல்லை அதே இடத்துல நம்ம சொத்து வாங்கலாமா, இல்லை அதே இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணி நல்லா வருவோமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். நீங்க நல்லா இருப்பீங்க, ராஜா மாதிரி சம்பாதிப்பீங்க. அதே சமயத்துல அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லியிருக்கிறேன். அந்த அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த ஜென்மத்தில் சனி வந்திருக்குது இல்லையா, இந்த சனி பகவானுடைய அனுகிரகங்கள் தீர்வதற்கு நீங்க நவகிரகங்களில் சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது. இந்த சூரியனார் கோயிலை நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய மனக்குறை தீரும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மெதுவாக கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஆனா சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்கி வாங்க, நல்லா இருப்பீங்க. இது கும்பகோணத்துல சூரியனார் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். அப்படி போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய
நவகிரகங்களில் சூரிய பகவான் இருப்பவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம். 29/3/2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம். இதே 6/3/2026 வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி வருது. இப்ப நம்ம திருக்கணிதத்தை பத்தி மட்டும் பார்க்கலாம். அப்ப இந்த கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி குருவுடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் போகிறார். அப்ப இது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறார். அப்படி போகக்கூடிய சனி பகவானால என்ன பலன் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது எளிய பரிகாரத்தோடு உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றேன். அதுபோக ஒரு பொது பலன் என்ன அப்படின்னா, இந்த சனி பயிற்சியால் மருத்துவத்துறையில் புரட்சி, மருத்துவத்துறையில் முன்னேற்றம். அப்ப மருத்துவம் எல்லாருமே விரும்பி படிப்பாங்க. மருத்துவம் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த நீட் எழுதுறவங்க டோட்டலா யாருமே ஃபெயில் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. 99.3% ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரும் பாஸ் ஆவீங்க. அது போக மருத்துவத்துல சாதனை பண்ணுவாங்க. அது போக ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல கண்டிப்பா புதுசு புதுசாக எதுவும் கண்டுபிடிப்பாங்க. அது போக ஆர்கானிக் மெடிசன்ல அதுல ரிசர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி மருத்துவத்துல படிப்படியாக இங்கிலீஷ் மெடிசனும் சரி ஆயுர்வேதிக்கும் சரி ரெண்டுமே வளரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்குது. அது போக விவசாயத்துறையில் நம்மளை வாழ வைக்கும் விவசாயத்துறையும் முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியில இருக்குது. அப்ப விவசாயத்துறையில முன்னேற்றம், கால்நடைகள்ல முன்னேற்றம், அது போக விவசாயிகள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த முன்னேற்றம் ரொம்ப திருப்தியை கொடுக்கும். அது போக குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குவதால், புரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குறதுனால கண்டிப்பாக ஆன்மீகம், அதே சமயத்துல நிறைய கோயில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்துல பிரசக்தி பெற்ற கோயில்களில், அதாவது பழனி, திருச்செந்தூர் முருகன், தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில், அதுபோக திருப்பதி, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே நிறைய கோயில் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி டயத்துல ஒரு விசேஷ காலகட்டங்கள்ல பாதுகாப்பு தேவை. அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் ஏதாவது சில நெருக்கடிகள், மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரருடைய குடும்பத்துல, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல திருப்தியான முறையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ, உங்களை அறியாமல் நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையோ, இல்ல அடுத்தவங்கனால சில பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய வேலை. அது போக குரு பகவானும் மே 14ஆம் தேதி மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால கன்னி ராசிக்காரர்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த அலர்ஜி தொந்தரவு பாதிக்கும், சளி தொந்தரவு பாதிக்கும்.
இந்த அலர்ஜி சளி தொந்தரவுனால கண்டிப்பாக உடல் உபாதைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால மருத்துவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சளி பிடிக்கும் போதே ஃபர்ஸ்டே போயிடுறது நல்லது. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம். அது போக பாத்தீங்கன்னா இந்த கேதுவின் இடம் மாற்றத்தால் அப்போ வந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடை, உங்களுடைய தொழில் பிரச்சனைகள், இடம் மாறுதல், ஒரு மண் வாங்கிறது, ஒரு மனை வாங்கிறது, இது எல்லாமே ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வெளிநாடு அதிகமாக வந்து வெளிநாடு போவதற்கு அந்த பாஸ்போர்ட் எல்லாம் தயாராக வைத்திருக்க வேண்டிய ராசி எது அப்படின்னா கன்னி ராசி தான். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். வெளிநாடு போனவங்களும் இந்த சமயத்துல தன்னுடைய அறிவினாலையும் திறமையினாலையும் ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே இடத்துல ஒரு சொத்தும் வாங்குவீங்க. பிஆர் அப்ளை பண்ணா பிஆரும் கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அப்போ இந்த வெளிநாட்டிலேயே அவங்க ஒரு நாட்டு டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்போ அந்த வெளிநாட்டில் இருந்து அவங்க வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களும் அவங்க பிஆர் ஆகலாம், அங்கே சொத்து வாங்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த மீடியா துறை, அரசியல் துறை, அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே புகழடைவாங்க. இப்போ சிலர் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு எம்எல்ஏ ஆகலாம். எம்எல்ஏ ஆனவங்க ஒரு ஐநா சபைக்கு போகலாம், ஒரு நிதியமைச்சர் ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம். இது மாதிரி வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு திருப்தியாக அமையக்கூடிய யோகம் இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நண்பர்கள், இப்ப இந்த நண்பர்கள் மூலியமாக சில சலிப்பு, சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனால அந்த நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேர் இருக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால நீங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அப்ப அந்த தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஆயிரும், இல்ல ஒரு விரக்தி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்க இழந்துடாதீங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒத்து வராமல் இருந்தாலுமே நண்பர்களாகட்டும், தோழிகளாகட்டும், உறவுக்காரங்களாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், அவங்களை வந்து நீங்க தயவு செய்து வெறுக்காதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களை தேடி கொடுத்துருவாரு. ஆனா அந்த நண்பர்களை நீங்க இழக்க வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் ஏற்படும் இந்த சமயத்துல. அப்போ வந்து கன்னி ராசிக்காரங்க திருமணம் வேண்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திருமண தடைகள் வரும். இல்லை கடந்த காலத்துல திருமணம் ஆகாதவங்க இந்த பீரியட்ல திருமணம் ஆவதற்கு என்ன வாய்ப்போ அதை பாருங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை நிவர்த்தியாகி அந்த திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் டயத்துல இப்போ நீங்க ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த பெட்டி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த லக்கேஜ் உங்கள் பேரில் போட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் டயத்தில் ஏதாவது ரூபத்தில் சில சிக்கல்கள், சில குழப்பங்கள், சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால அந்த ட்ராவல் டயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது மாதிரி வீடியோ கால்ஸ் வருது உங்களுக்கு, அதில் பேசுகிறீங்க, அதுலேயுமே
ஏதாவது ரூபத்துல சிக்கிக்கிற வாய்ப்புகள் இருக்குது, சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம். அது போக பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்றதோ இல்லைன்னா உங்களுடைய கேரக்டரை நீங்க எப்பவுமே மாத்திக்கவே மாட்டீங்க. அப்ப இதுதான் நான் அப்படின்னு அதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க வந்து சில விஷயங்களை இழக்க நேரிடும். அதனால அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்க பழகுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக பலன் பெறும் ஒரே ராசி கன்னிராசி தான். அப்போ நீங்க வெளிநாடு போறீங்க, வேற தேசங்களுக்கு போறீங்க, வேற ஸ்டேட்டுக்கு போறீங்க, இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வெளி பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும், அவர்களால் நட்பு உருவாகும், அவர்களால் நல்லது நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்துக்கு வந்திருந்தாலும் அந்த சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் நடக்கும். அது போக நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி பகவானுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா நீங்க திருநள்ளாறு போகணும். அந்த திருநள்ளாறு போய் 1 கிலோ பசு நெய்யும் வாங்கி கொடுத்து, விபூதி 100 கிராம், குங்குமம் 100 கிராம் வாங்கி கொடுத்து சாமிகிட்ட வச்சு அந்த பொட்டை நீங்க வாங்கிட்டு வந்து அதை வந்து தினமும் வச்சுட்டு வாங்க. அதன் மூலியமாக கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரியில்லை. அதனால நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரதோ, விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அருகம்புல் வச்சு கும்பிட்டு வரதோ, திங்கக்கிழமை நாளில் இதை செஞ்சுட்டு வாங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய மனக்குறைகள் மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை அனுப்புங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா யாராவது அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட நீங்கள் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்குது. இது வந்து திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா 6/3/2026 நடக்குது. நாம வந்து திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா, அந்த பலன்களை மட்டும் பார்ப்போம். அப்போ வந்து கும்பத்துல இருந்து அந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க, குருவுடைய வீட்டுக்கு. இப்படி வரக்கூடிய அந்த சனி பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சியால் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். எல்லாருமே மருத்துவத்துறையை விரும்புவாங்க, மருத்துவம் நல்லா படிப்பாங்க, மருத்துவத்துல கண்டிப்பா நிறைய சக்சஸ் கொடுக்கும், மருத்துவத்தில் நிறைய பேர் புகழடைவாங்க, இது உறுதி. இது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, இது எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக இந்த சனி பெயர்ச்சியில நடக்கும். இது எல்லாத்தையும் போக விவசாயம், நம்மளை வாழ வைக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாயம்
நல்லபடியாக இருக்கும். அதுல கால்நடைகள் நல்லா இருக்கும், விவசாயமும் நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்தால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கோயில்கள், அதாவது ஆன்மீகம் நல்லா இருக்கும். கோயில்கள் ரொம்ப சிறப்பா அந்த வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்கள், இப்போ வந்து தமிழ்நாடு எடுத்த ஒரு பழனி சொல்லலாம், ஒரு தஞ்சாவூர் சொல்லலாம், இது மாதிரி திருச்செந்தூர் சொல்லலாம், இந்த பக்கம் ஆந்திராவில் திருப்பதி சொல்லலாம். இது மாதிரி பிரசக்தி பெற்ற கோயில்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அப்ப அந்த பாதுகாப்பால் மக்கள் கோயிலுக்கு சென்று வர நல்லா இருக்கும். அந்த பாதுகாப்பு இல்லாத போது மக்கள் அவதிப்படுவார்கள். அப்ப இந்த பீரியட்ல கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்ல, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய பலனே என்னன்னா, பெண்கள், இந்த பெண்களுக்கு டெவலப் நல்லா இருக்கும். எல்லா துறைகளிலும், அதாவது வந்து பெண்கள் இல்லாத துறையே இல்லை. கலைத்துறையாக இருக்கட்டும், அது உணவுத்துறையாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் பெண்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். மேசராசிக்காரங்களே, பெண்களுடைய கை இந்த சமயத்துல ஓங்கும். இது போக பாத்தீங்கன்னா, மேசராசிக்கு இப்போ வந்து விரயச்சனி ஆரம்பிக்குது. இப்ப இந்த விரயச்சனி காலகட்டத்தில் பெண்களாகப்பட்டது அடிமை தொழிலிருந்து சுய தொழில் செய்வதற்கு முன் வருவார்கள். அதுபோக இந்த விரயச்சனி காலகட்டத்துல இந்த கழுத்திலிருந்து தலை இதுவரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அப்ப அந்த கழுத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, தொண்டை எல்லாமே வந்துடும். அப்ப இதை வந்து கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி நம்மளுடைய உடலை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த 7.5 சனி நம்மளுக்கு வரும்போது நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா சனி பகவான் கோயிலுக்கு போவோம். ஆனா இந்த சமயத்துல இந்த கோயிலுக்கு போறது ஒரு புறம் இருந்துட்டாலுமே நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் நமது ஆரோக்கியம் மேம்படும். இது போக வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லேட் நைட் சாப்பிடக்கூடாது. அப்படி லேட் நைட் சாப்பிடுவதால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த மந்தத்தன்மை உருவாகும். அது போக எப்பவுமே கொஞ்சம் வயிற்றுல பசி இருந்துட்டே இருக்கணும். அது இல்லாம நாம வந்து இப்போ பகல்லையே வயிறு நிறைய சாப்பிட்டுறோம். வயிறு நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும்? தூக்கம் வரும். இந்த சனி வந்து மந்தகாரகன். அப்படி தூக்கம் வரும்போது வேலைக்கு போக மாட்டோம், இல்லை வேலை செய்வதற்கு ரொம்பவுமே சோம்பலா இருக்கும். அப்ப இதனால வேலை கெடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அழகா செய்வீங்க. அது போக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கடந்த காலத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் பெண்டிங்கா இருந்தது. அந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிச்சு அதை அழகா செய்வீங்க. அதை அழகா அப்படியே நகர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த 7.5 சனியில கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் தான் இருக்குது. அது போக இந்த 7.5 சனியில சுபகாரியங்களும் நடக்கும். அப்ப குழந்தை பேரு, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட
பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அது போக பிள்ளைகளுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில், பிள்ளைகளுக்கு இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடு எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி அப்படின்னு பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பீரியட்ல திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்துல சண்டை போட்டு கொண்டிருந்த, அதே சமயத்துல கணவன் மனைவிக்கே இப்ப சண்டை வருது, இவங்க எல்லாமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்க எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்த சமயத்துல நீங்க மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். ராகுவை பாருங்க, கேதுவை பாருங்க, குருவையும் பாருங்க. இந்த கிரகங்களும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது. அப்ப 7.5 சனி நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. அப்போ இந்த பீரியட்ல நீங்க திருவெண்காடு, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதனுடைய ஸ்தலத்துக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்ப திருவெண்காடு நம்ம கோயிலுக்கு போக 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 நம்மளுடைய சட்ட சிக்கல்கள்லாம் தீரும். நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் விஷயத்துல இருந்த குறைபாடுகள் கண்டிப்பாக தீரும். அது போக தொழில், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். நீங்க கடந்த காலத்துல ரெஸ்டே இல்லாம உழைச்சிருப்பீங்க. ஆனா இந்த பீரியட்ல ரெஸ்டும் கிடைக்கும், உழைப்பும் இருக்கும், அதுக்கு தகுந்த லாபமும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும், நல்ல சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க உணவு முறையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். உங்களை விட வெற்றியாளர்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேற யாரும் இருக்கவே முடியாது. இப்ப மேஷத்துக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த 7.5 சனியிலையும் வெற்றி பெறப்போவது மேசராசிக்காரங்க தான். நேயர்களே, கண்டிப்பாக இது நடக்கும். நீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை நீங்க அனுப்பிச்சு வைங்க, நண்பர்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே அடுத்தது நாம் என்ன செய்யணும், நம்ம எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்க ஜோசியர்கிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவுமே முக்கியமான விஷயம். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு வர்றாங்க. இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது? மகர ராசி மகத்தான மகர ராசி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே மகர ராசி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க ரொம்பவுமே நேர்மையானவர்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஜாஸ்தி. தீய வழியில போக மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்மை அவங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த
சனி பெயர்ச்சி. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வீரிய விஜய சகாய ஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வரவிருக்கிறார். மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையே. இந்த கடந்த 7.5 வருட காலங்கள் நினைத்து பார்க்கவே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதான் அவ்வளவு குழப்பங்களை சந்திச்சீங்க, அவ்வளவு தடைகளை சந்திச்சீங்க, அவ்வளவு துரோகங்களை சந்திச்சீங்க. நீங்கள் எதுல வெற்றி பெறணும்னு நினைச்சீங்களோ எல்லா விஷயத்திலுமே தோல்விதான். கடன், கஷ்டம், குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவு, மக்களால் சோதனை, நஷ்டம், இத்தனையும் சந்திச்சு எப்படா இந்த சனி பகவான் நம்மளை விடுவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க. அந்த காலம் வந்து விட்டது. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நவகிரகங்களில் இந்த கீழ் பெரும்பள்ளம் அங்க இருக்கக்கூடிய கேது பகவானுடைய கோயிலுக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து, நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி கொடுத்து, அது போக குங்குமம் 100 கிராம், விபூதி 100 கிராம் வாங்கி கொடுத்து அங்கே பூஜை பண்ணி நீங்க திண்ணீர் குங்குமத்தையும் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க. இதற்கு அப்புறமாகப்பட்டது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மக்கள், உங்களுடைய பொண்ணோ, உங்களுடைய பையனோ, உங்களுடைய வாரிசுகளால் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், சோகங்கள், மன வேதனைகள் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, இல்லை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். உங்க பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனையா, மருமகனும் மகளும் நல்லபடியாக குடும்பம் நடத்தலையா, அவங்களுக்குள்ள வேற்றுமையா, இது எல்லாமே இப்ப தீரும். உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு பிசினஸ் செட் ஆகல, ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது கிடைக்கும். அப்போ தன்னுடைய மக்களால் இப்போ உங்களுக்கு மனசு நிறையக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு விதமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இது மகர ராசிக்காரங்களுக்கு முதல் நடக்கக்கூடிய நல்ல விஷயம். ஏன்னா நம்மளுக்கு சொத்தே நம்மளுக்கு மக்கள் தான். நம்மளுக்கு காரு, பங்களா, வீடு இதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுடைய மக்கள் நல்லா இருந்தாவே போதும். அப்போ உங்க மக்கள் நல்லா இருக்கக்கூடிய அந்த நேர காலங்கள் இப்போ வந்தாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல நீங்கள் யாருகிட்டையுமே, இப்போ சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, பழக்க வழக்கம், உங்களுடைய அதாவது உறவு முறைகள், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சை விடாதீங்க. நீங்கள் பேசக்கூடியது குறைவாக இருக்கட்டும். யாரையுமே முழுசா நம்பாதீங்க. இது வரைக்கும் நம்பி நீங்கள் அனுபவிச்சதெல்லாம் போதும். இதற்கு மேலே உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய தொழில் என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி உங்களுக்குள்ள நீங்க இழந்த அந்த சந்தோஷங்கள், நீங்கள் ஒருத்தர் பிரிஞ்சிருந்தது, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொன்னது, அது எல்லாமே இப்ப தீரப்போகுது. தீர்ந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. யார் மேல என்ன குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க. அந்த குறையெல்லாம் நிவர்த்தியாகும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்க முகத்துல சந்தோஷத்தை கண்டிப்பா நீங்களே பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வருத்தமும் வேதனையும் துக்கமும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு வந்தீங்க. அதெல்லாமே உங்களுக்கு
தேரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இந்த சமயத்துல அந்த லட்சுமி கடாசுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப நீங்க இந்த பீரியட்ல என்னென்ன நீங்க செய்யணும்னு சொல்லி கடந்த காலத்துல கற்பனை பண்ணி வச்சீங்களோ அந்த கற்பனை எல்லாமே இப்பொழுது நிஜமாக போகிறது. நீங்க இடம் வாங்கணுமா வாங்குவீங்க, வீடு கட்டணுமா கட்டுவீங்க, அதுபோக ஒரு இடத்த வித்து உங்களுடைய கடனை அடைக்கணுமா கண்டிப்பாக அடைப்பீங்க. அது போக உங்க மனைவிக்கு தங்கம் வாங்கணுமா இல்லை வைரம் வாங்கணுமா கண்டிப்பாக அதை வாங்குவீங்க. நல்ல கார் வாங்குவீங்க, நல்ல பங்களா வாங்குவீங்க. இதற்குண்டான நேர காலங்கள் வந்துட்டு இருக்குது. எதுவுமே உங்களால் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், முடியும் நினைங்க. கண்டிப்பாக முடியும் என்பதே முதல் வெற்றி. அதனால முடியும் நினைங்க. கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தே மாறும், உங்களுடைய பொசிஷன் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில மெல்ல 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 படிப்படியாக நீங்கள் தலையெடுத்து நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. அப்ப இந்த லட்சுமி கடாசுரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீரியட்ல தகாத உறவு, தகாத நட்பு, அந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்க சிக்கிக்க வேண்டாம், நீங்க மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா அந்த லட்சுமி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துருச்சு. இதன் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாயிடுச்சு. இந்த பீரியட்ல தகாத உறவுலையோ, தகாத நட்புலையோ, தகாத செயல்களிலையோ நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது கிரகங்களுடைய தப்பு இல்லை, உங்களுடைய தப்பு தான். ஏன்னா வந்து நான் பார்த்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நீங்க தவறான பாதையில போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். அதையுமே தெரிஞ்சு நீங்க தவறான பாதையில போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அப்போ மாட்டும் போது கிரகங்களுடைய தப்புனா கண்டிப்பா கிரகங்களுடைய தப்பே இல்லை. தெரிஞ்சே இந்த தப்பு செய்யறீங்க, தெரிஞ்சே நீங்க போய் குழியில விழுகிறீங்க. இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. தயவு செய்து அந்த வழியில போகாதீங்க. இது போக பெண்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. வேலை விஷயத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, மக்களாலையும் சரி, கணவராலையும் சரி, நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க இழந்த சந்தோஷங்களை கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. உங்களுக்கு அந்த கிடைக்காத சந்தோஷங்கள் எல்லாமே இப்ப கிடைக்க போகுது. அதையெல்லாம் அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுபோக நீங்க ஒரு வேலைக்கு போறீங்களா, அந்த வேலையில மாற்றங்கள் உருவாகும், வேலையில சந்தோஷம் கிடைக்கும், வேலையில மன நிறைவு கிடைக்கும். இது போக நீங்க வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல சாதிக்கணும், வெளிநாட்டில் நம்ம ஏதாவது நம்ம சொத்து வாங்கணும், நம்ம வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். இதுல மூதாதையர்கள் அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், காசு ரொம்ப நாளாக நான் வச்சிருக்கிறேன், அந்த காசு ஏதாவது ரூபத்தில் நமக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா யாராவதுடைய உதவியோடு இப்போ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் தடை வந்துச்சு, வேலையில் பிரச்சனை வந்துச்சு, படிப்பில் பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் ஏதாவது வேறு எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்க, அதுலேயுமே ஃபெயில் ஆனீங்க, இல்லை குழப்பங்கள் வந்துச்சு, அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக சாதிப்பீங்க. கண்டிப்பாக அதன் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். இது போக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.